வணக்கம் நண்பர்களே. தமிழக காவல்துறையில் புலனாய்வு அதிகாரிகள் எவ்வளவு திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதற்காகவே இந்த வழக்கினை குறிப்பிடுகின்றேன். நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது பேட்டவாய்த்தலை என்ற கிராமத்தில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து அந்த ஆய்வாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சார், நேற்றிலேருந்து ஒரு காரு நம்பர் பிளேட் இல்லாமல் நிற்கிது சார், அது காவிரிக்கரையினுடைய ஓரம், தவறான முறையில் அங்கே பாம்பு இருக்குது அங்கே பாம்பு இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி அதை போய் செக் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சு. சரி, நான் பாம்ப் ஸ்குவாட் அனுப்புகிறேன், காவல்துறையில் போலீஸ் டாகு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் அழைச்சிட்டு நானே அந்த இடத்துக்கு வர்றேன், அது வரைக்கும் நீங்கள் அங்கே யாரும் அதை தொடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இடத்துக்கு போனோம். அங்கே போய் காரை திறந்து பார்த்தா காரில் ஒன்றும் எந்த வெடிப்பொருட்களும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நேற்று மாலையிலிருந்து இந்த காருங்க நிற்கிது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. போலீஸ் டாகை ஸ்மெல் பண்ண விட்டால் அது ஒரு சிறிய வாய்க்கால் இருக்குது, ஐயன் வாய்க்கால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாய்க்காலை தாண்டி வயலுக்கு அந்த டாக் ஓடணுன்னு எல்லோரும் போகிறோம். அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த வயக்காட்டில் ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் உடல் பூராவும் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடக்கின்றான். இந்த காருக்கும் அந்த இளைஞனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதுன்னு அப்போவே மனசில் பட்டுச்சு. அந்த சம்பவ இடத்தை சுத்தமாக தேடி பார்த்ததில் எந்த விதமான தடயங்களும் இல்லை. திரும்ப திரும்ப சம்பவ இடம்தான் புலன் விசாரணைக்கு முதல் ஆரம்பம் என்கிறதுனால தொடர்ந்து தேடி பார்க்க சொல்லி ஒரு 10 கான்ஸ்டபிள் தேடினாங்க அந்த வயல் பூரா. ஒரு பிராந்தி பாட்டில் கிடந்துச்சு. தமிழக காவல்துறையினுடைய திறமையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிராந்தி பாட்டிலில் ஃபுல்லாக குடித்த பிறகு அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்த்தா துணியை வச்சு முழுசாக தொடச்சிட்டான். பிராந்தி பாட்டிலோட மூடி மட்டும் கிடந்துச்சு. அந்த மூடியை கொண்டாங்கன்னு சொன்னோன்னா மூடியை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி எல்லோரும் காவலர்களே கூட சந்தேகமாக பார்த்தார்கள். எப்பொழுதும் இந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் கடையில் அந்த மூடியில் ஒரு லேபிள் ஒட்டியிருக்கும். அந்த லேபிளில் ஒரு நம்பர் இருக்கும். ஏன்னா பல வழக்குகளை கண்டுபிடிச்சதுனால எனக்கு அது தெரியும். அந்த லேபிளை வச்சு எந்த குடோன்லேருந்து அந்த ஃபுல் பாட்டில் பிராந்தி எந்த கடைக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்த பிறகு அந்த கடையில் போய் யார் உன்கிட்ட ஃபுல் பாட்டில் வாங்கினா அப்படின்னு கேட்டால் அந்த கடையில் சேல்ஸ்மேன் கரெக்டாக, சார், ஃபுல் பாட்டில் ஒன்று தான் சேல்ஸ் ஆகிருக்கு, பக்கத்தில் உள்ள லாட்ஜிலேருந்து ஒரு பையன் வாங்கிட்டு போனான், அவன் திரும்ப வாங்கிட்டு போயிட்டு பத்தலைன்னு சொல்லி திரும்ப இன்னொரு குவார்ட்டர் பாட்டில் என்னை கொண்டு வர சொன்னான். சார், நான் அந்த ரூமுக்கு போனேன், அதில் 2 பேர் இருந்தாங்க, அவனை எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. ஸோ ஒரு மூடியை வச்சு வாங்கினவன் யார், பேர் தெரியல, அட்ரஸ் தெரியல, ஆனால் அவனை பார்த்த ஒரு நபரை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கிடையில் அந்த இடத்துல சம்பவ இடத்துல தண்ணி ஓடிட்டுருக்கிற அந்த கோரையில் ஒரு பத்திரிக்கை மாட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த பத்திரிக்கையும் அந்த சம்பவ இடத்துலேருந்து எடுத்திருந்தோம். அந்த பத்திரிக்கையில் உள்ள முகவரிக்கு ஒரு ஆய்வாளரையும் 2 காவலரையும் அனுப்பிச்சு அது யாருன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னால் அது அரியலூர் மாவட்டம். அங்கே போய் விசாரிக்க போன இடத்துல ராமையான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 பையனுங்க. முதல் பையன் பேர் பிரகாஷ், 2வது பையன், முதல் பையன் 2 பேரும் துபாயில் வேலையில் இருக்காங்க. 2வது பையனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பையன் 1.5 மாதத்துக்கு முன்னாடி லீவ் போட்டு இங்கே வந்திருக்கான் தம்பியினுடைய கல்யாணத்துக்காக. அவன் இந்த பத்திரிக்கையை கொடுக்கறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு பத்திரிக்கை கொடுக்க போனான் சார், இன்னும் வரல சார் அப்படின்னு கள்ளங்கப்படம் இல்லாமல் அந்த பையனுடைய தந்தை கூறுகின்றார். உள்ளேருந்து அந்த பிரகாஷோட மனைவி நிறை மாத கர்ப்பிணி. அந்த பொண்ணு ஏன் சார் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே சென்ற காவலர் அந்த வீட்டில் அப்படி பார்க்குறாரு. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அவன் கல்லூரியில் படிக்கும்போது தன்னுடைய நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ, 4 நண்பர்களோடு இருக்கான். அதில் அந்த பிரகாஷோட ஃபோட்டோ இருக்குது. இந்த காவலரும் அந்த ஆய்வாளரும் இந்த பாடியை பார்த்துட்டு போனவங்க. அதை பார்த்தோன்னே இறந்து போனவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாங்க. அங்கேருந்து எனக்கு தொலைபேசியில் வெளியில் பேசி, சார், இந்த வீட்டில் உள்ள பையன் பேர் பிரகாஷ், அவனுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அவங்க அப்பாவுக்கும் தெரியல, அவன் தம்பி இன்றைக்கு துபாயிலேருந்து வர்றான், நாளை மறுநாள் கல்யாணம், அவனை அழைக்கிறதுக்காக அவர் புறப்பட்டுருக்கார் ஏர்போர்ட்டுக்கு, இந்த பிரகாஷ் பத்திரிக்கை கொடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க சார். நீ ஒன்றுமே சொல்லாத, நிறை மாத கர்ப்பிணிகிட்ட போய் கணவன் இறந்து போயிட்டான்னு ஒரு ஷாக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூப்பிட்டேன், பாஸ்போர்ட் சம்மந்தமாக விசாரிக்கணும்னு ஒன்று சொல்லி
அப்பாவை மட்டும் அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பாவை அழைச்சிட்டு காவலர் வர்றாரு. அப்பா வரும்போதே இந்த ஃப்ளைட் வந்துடுச்சு. சார் என் பையனையும் அழைச்சிட்டு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்னன்னு தெரியாது. ஏர்போர்ட்டில் போய் பெரிய மகன் இறந்தது தெரியாமல் சின்ன மகனை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறாரு. 2 பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு, கல்யாணத்துக்கு வர்ற மாப்பிள்ளை 2 பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு என்கிட்ட வர்றாங்க. உங்கள் பையனுக்கு யாராவது விரோதி உண்டான்னு காவல் நிலையம் வந்த பிறகு நானே போய் அந்த காவல் நிலையத்தில் மாவட்ட கண்காணிப்பாளராக உட்காந்து விசாரிக்கிறேன். என் பையனுக்கு யாருமே விரோதி இல்லை சார். 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தான். அவன் 5 மாதமாக துபாயில் இருந்தான் சார். அவனுக்கு யார் சார் விரோதி இருக்க போகிறா? எங்கே சார் இன்னும் பையன் வரல சார். என்ன சார், ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? வேறு வழி இல்லை, இது உங்கள் பையனான்னு பாருங்கன்னு அழைச்சிட்டு போய் மார்ச்சரியில் காமிச்சா பதறிட்டார். கல்யாணத்துக்கு வந்த பையன் தன் அண்ணனுடைய பிரேதத்தை பார்த்து தன்னுடைய கல்யாண வேலை செய்கிறதுக்காக வந்த அண்ணன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அழுகுறான். ரொம்ப மோசமான சூழ்நிலை. 2 பேருக்கும் சுத்தமாக தெரியல யார் கொலை பண்ணால், எதுக்காக கொலை பண்ணாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், சார் அவன் நகை போட்டிருந்தான், பிரேஸ்லெட் போட்டிருந்தான், கழுத்தில் 10 பவுனில் செயின் போட்டிருந்தான், அதோடு மட்டும் இல்லாமல் அவனுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சுருந்தான், அதெல்லாம் காணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நம்பர்லாம் வாங்கி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி, இதில் யாராவது பணம் ட்ராப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அவன் செல்ஃபோன் வச்சுருந்தானு கேட்டேன். ஆமாம் சார் வச்சுருந்தாங்க. செல்ஃபோன் எங்கேன்னு பார்த்தா செல்ஃபோனு காணும். இந்த சூழ்நிலையில் அவனுடைய செல்ஃபோனோட நம்பர் பாண்டிச்சேரியில் லொக்கேஷன் காமிக்குது. இறந்து போனவனுடைய செல்ஃபோன் நம்பர் பாண்டிச்சேரியில் லொக்கேஷன் காமிக்குது. இது பாண்டிச்சேரியில் இருக்குதுன்னா அப்போ கொலை பண்ணவன் இந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கணும். எடுத்துகிட்டு போனால் அவன் பாண்டிச்சேரியில் தான் அவனுடைய தகவல் காமிக்குது அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வீட்டிலேருந்து கலட்டி எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க யாருன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட காமிச்சு கூட இருக்கிற நபர்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னு சும்மா கேஷுவலாக கேட்டோம். சார் இதில் ஒருத்தன் பேர் ஆனந்த் சார், அவன் என்னுடைய மகனுக்கு நெருங்கிய நண்பன் சார், அவனுக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு என் பையன் பேசிகிட்டு இருந்தான் சார், அவன் சென்னையிலடா இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை அவனை நான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் சார் அப்படின்னு அவன் சென்னையில் எந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறானோ அந்த முகவரி அவர் கொடுத்தார். அங்கே ஒரு குரூப் போலீஸ் அனுப்பிச்சு அதை பாருங்கன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு குரூப் அனுப்பிச்சு இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியில் இவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கன்னு 2 டீம் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் திருச்சியிலேருந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஐடி கம்பெனிக்கு போன அந்த காவல்துறையினர் அங்கே போய் அந்த ஆனந்த் எங்கேன்னு கேட்குறாங்க. அவன் நேற்று ஈவினிங் லீவ் போட்டுட்டு போயிட்டான், ஆஃப்டர் த மர்டர் லீவ் போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தகவல் தெரியுது. அப்போது அவன் அங்கேருந்து லேண்ட்லைன்லேருந்து அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அங்கே உள்ள லேண்ட்லைனில் அந்த கால் வந்துச்சு சார். அவன் அட்டன் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் செல்ஃபோன்லேருந்து 2 கால் பேசினான். அதிலேருந்து மத்தியானத்துக்கு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அவனுடைய அட்ரஸ் அந்த ஐடி கம்பெனியில் வாங்கிட்டு அவனுடைய செல்ஃபோன் நம்பரை வாங்கி அவன் செல்ஃபோன் எங்கேன்னு லொக்கேஷன் பார்த்தா அவனுடைய செல்ஃபோனும் பாண்டிச்சேரி காமி. அப்போது அவனுடைய அட்ரஸில் அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு போன உடனே அவனுடைய தம்பியை பார்த்து உங்கள் அண்ணன் ஆனந்த் எங்கேன்னு கேட்டோன்னே, எங்கள் அண்ணன் ஆனந்த் பிரகாசை பார்க்குறதுக்காக போயிருக்கான் சார், பாண்டிச்சேரி போயிருக்கான் சார்னு எந்த விதமான கள்ளங்கப்படம் இல்லாமல் அவன் சொல்கிறான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இவனுடைய டெபிட் கார்டு பாண்டிச்சேரியில் உள்ள நகைக்கடையில் யூஸ் பண்ணுறாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைக்குது. நம்ம டீம் எல்லாருமே பாண்டிச்சேரி போகலாம். கொலைகாரன் பாண்டிச்சேரியில் இருக்கான், அவனுடைய நண்பன் ஆனந்தையும் அங்கே கூப்பிட்ருக்கான் அப்படிங்கிற தகவல் மட்டும் தெரியுது. இப்போது அந்த ஆனந்த் யாருன்னு காமிக்கிறதுக்காக அவனுடைய தம்பியையும் கூட அழைச்சிக்கிட்டு அவன்கிட்ட இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவை காமிச்சான். அப்போ அந்த ஃபோட்டோவில் இன்னொருத்தனை காமிச்சு, சார் இவன் பேர் ரமேஷ், இவனுக்கிட்ட தான் ஆனந்த் ஃபோனில் பேசினான் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை அந்த கொலை செய்தவன் ரமேஷாக இருக்கும். இப்போ ரமேஷும் ஆனந்தும் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. எதுக்காக கொலை செஞ்சான், என்ன பண்ணான், என்ன 2 பேருக்குள்ள பிரச்சனைங்கிறதெல்லாம் அங்கே போய் நம்ம ஆளை பிடிச்ச பிறகு விசாரிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு என்டையர் டீமையும் அழைச்சிக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு பயணமானோம். மீண்டும் இந்த வழக்கை நாளை தொடருவோம். நன்றி, வணக்கம்.